வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கான ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், நீங்கள் எப்படி எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்மி எக்ஸாம் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஃப்ரீ கோச்சிங் தான் நம்ம வந்து இந்த டைம் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ கோச்சிங்கில் ஆர்மியில் இருக்கிற எல்லாமே படிக்கலாம். சரியா? ஜிடியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம், இல்லை ட்ரேட்ஸ்மேனில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம், இல்லைனா நர்சிங் அசிஸ்டண்ட் இருக்குது, இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம உங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து கம்ப்ளீட்லி வந்து என்ன தான், ஃப்ரீ தான். நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5,000 per month என்ன பண்ணணும், பே பண்ணணும். சரியா? உங்களோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்காக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் ரெண்டுமே கொடுக்குறோம். ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 8 AM வந்து ஃபிசிக்கல் இருக்கும். சரியா? அடுத்தது 10 to 1 வந்து என்ன இருக்கும், கிளாஸ் இருக்கும். 2 to 4 வந்து 2 to 5 o'clock வரைக்கும் நம்ம என்ன தான், ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரீ தான், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரியா? திரும்ப நைட்டு வந்து உங்களுக்கு 5 to 8 வந்து என்ன இருக்கும், திரும்ப கிளாஸ் இருக்கும். ஸோ 2 செஷன் வந்து கிளாஸ் இருக்கும். காலையில் ஒரு செஷன் தான் ஃபிசிக்கல் இருக்கும். இது நம்ம எக்ஸாம் டேட்டு இப்போதைக்கு உங்களுக்கு மார்னிங் மட்டும் தான் ஃபிசிக்கல் இருக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 செஷனுமே ஃபிசிக்கல் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் லேபரேட்டரி வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆர்மி எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் லேப் வந்து முக்கியமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முக்கியம் தான். முதல்ல இந்த ஆர்மி எக்ஸாமுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து முக்கியமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் நல்லா பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் அடித்தாலும் என்ன பண்ணலாம், வேலைக்கு போயிடலாம். நீங்கள் வேணால் இப்போனாலும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஃபிசிக்கல் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஃபஸ்ட் பேட்ச் அடிச்சிருப்பான், புல்லப்ஸ் 10 போட்டிருப்பான், ஆனால் அவனுக்கு வேலை கிடச்சிருக்காது. ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருப்பாங்க. சரியா? நம்ம எப்போதுமே ரிட்டன் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 1:5 நமக்கு எடுப்பாங்க. சரியா? ஆனால் அந்த ஓவரால் கட் ஆஃப் தான் நமக்கு என்ன தான் இருக்கும், ஒரு மேட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் ரிட்டனும் நல்லா படித்து ஃபிசிக்கலும் நல்லா பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம முன்னாடி வந்து போக முடியும். சரியா? அது மட்டும் கிடையாது. இப்போ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து 4 years சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட பிஎஸ்எஃப் அந்த மாதிரி ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து 50% வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வருஷத்துலேருந்து ஆர்மி அக்னிபாத்துக்கான டிமாண்ட் வந்து என்ன பண்ணும், நிச்சயமாக கூடும். லாஸ்ட் இயர் வந்து வேக்கன்சிஸ் நிறைய ஃபில் பண்ணாங்க. இந்த டைம் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் படிக்காமல் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்காமல் பாஸ் பண்ணலாம். ஆனால் ஓவரால் கட் ஆஃபில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் படித்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டன்லையும் ஸ்ட்ராங்காக இருந்து ஃபிசிக்கல்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபஸ்ட் அட்டம்ல என்ன பண்ணலாம், இந்த போஸ்டிங்கை அடிக்கலாம். இது ரெண்டுக்குமே நம்ம அகாடமி வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷில் நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபேக்கல்ட்டி டீம் வச்சுருக்கோம். லாஸ்ட் இயரே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து இந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தேவை இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. 93-844-17810 இல்லைனா 82-480-81621. இந்த 2 நம்பரில் நீங்கள் எதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், காண்டக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் எங்கள் அகாடமியில் வரும்போது ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்ன, எப்படி உங்களுக்கு வந்து வரணும், ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் எது வேணாலுமே இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஆர்மி எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த 165 சென்டிமீட்டர் to 170 இருக்கிறவங்க 170க்கு மேலே தான் 170க்கு மேலே தான் நீங்கள் பிசி எக்ஸாமு, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்சி, ஜிடி எக்ஸாம் எது வேணாலும் நீங்கள் எழுத முடியும். 170க்கு மேலே நிச்சயமாக இருக்கணும். அப்போ இந்த 165 to 170 ஹைட் வச்சுக்கிட்டு
நான் ஏதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து என்ன தான், இந்த ஆர்மி எக்ஸாம் மட்டும்தான். அதுவும் 21 வயசு வரைக்கும் தான் லிமிட்டே இருக்குது. இதை தாண்டிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் ஒவ்வொரு வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். நான் சொல்கிற இந்த பார்டர் ஹைட்டில் இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. பிசிஓ சிஆர்பிஎஃப் அடுத்த 2-3 வருஷத்தில் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனால் இந்த 165 to 170 தான் இருக்கேன், ஹைட் எனக்கு கம்மியாக தான் இருக்குது சார் அப்படின்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரே அட்டம்ப்ட் தான், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தான் சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது. ஆர்மி எக்ஸாம் வந்து கொஞ்சம் படித்து கொஞ்சம் பிசிக்கல் பண்ணாலே நிச்சயமாக ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் யாருக்கு முடியுமோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆள் ஒரு கஷ்டப்படுற பையனுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.